கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தேவ செய்திக்காக மத்தியிலே வந்திருக்கின்றவர்கள் நீங்கள் யாவரும் அறிந்தவர்கள். சகோதரி பார்கவி பியூலா அவர்கள் தேவ மகிமை வெளிப்படும் ஊழியம் சென்னையிலிருந்து இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை வழங்கும்படியாக வந்திருக்கின்றார்கள். அவருடைய கணவர் ஜோஷுவா வந்திருக்கின்றார்கள். அவளையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். விசேஷமாக இந்த நாளிலே தேவ செய்தி கொடுக்கின்ற சகோதரி பியூலா அவர்களை திருச்சபின் சார்பாக ஆயர் சார்பாக வரவேற்று தேவ செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாய்க்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லிட்டு ஆண்டவரோட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பாடே கொடுக்க சொல்லுவேன். ஹல்லேலூயா. பசிக்குதா? எத்தனை பேருக்கு பசிக்குது? பசிக்கல. நான் நல்ல கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக பலப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்? நல்லா வெயிட்டா ஒரு பிரியாணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா பிரியாணி தானே அண்ணா? கண்டிப்பா எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் பிரியாணி வச்சிருக்காங்க அண்ணா. ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக நம்முடைய ஜீவனை பாதுகாப்பதற்கு, நம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை கட்டப்படுவதற்கு கர்த்தருடைய சத்தத்தை நாம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் செய்த கிருபை, தேவன் பாராட்டின கிருபையை எண்ணி துதித்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு அவர் செய்ய போகிற வல்லமையான காரியத்தை இதுவரையிலும் செய்து முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் செய்ய போகிற காரியத்தை குறித்து நாம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. அண்ணாவோட வாழ்க்கையில தேவன் அற்புதமான காரியத்தை செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை உபத்திரவங்கள் வேணா வரலாம், எத்தனை பாடுகள் வேணா வரலாம், எத்தனை சஞ்சலங்கள் இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலையில நெருக்கத்தின் மத்தியில நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முதலாவது உனக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதை பார்க்கிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் முதலாவது உன்னை கட்ட விரும்புகிறேன். நான் உன்னை கட்டி எழுப்பினதுக்கு அப்புறம் உனக்கு மகிமையான காரியத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்ல போறோம்? ஏசப்பா என் வாழ்க்கையை கட்டுங்க, என் வாழ்க்கையை தொடுங்க. அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ உபத்திரவங்கள், இந்த காரியம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ரொம்ப போராடிட்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல வந்துட்டு யாரெல்லாம் ஜெபிக்க வராங்களோ என் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாய் போராடினதான ஒரு மனுஷன் இந்த காரியத்தை வந்து பார்க்கும்போது வெறுமையா இருந்துச்சு. கல்லெல்லாம் போட்டு அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் அண்ணட்ட கேட்டேன், இது எப்படி ஆச்சரியமா இருக்கு, எப்படி இதை நீங்க கட்டுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்னைக்கு இறங்கி நடந்து வரும்போது பார்த்தா கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்க்கும்படிக்கு தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவராய் நம் மத்தியிலே நமக்குள்ளே பெரியவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் முடியாததை முடிய செய்கிற தேவன். மனுஷனுடைய பலத்தினால் முடியாத காரியத்தை தேவன் சாதாரணமாய் முடித்து தருகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே யோசிக்கலாம், என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் முடியாம இருக்கு, இது எப்படி முடியும் சொல்லி திகச்சு போய் இருக்கிற எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில இன்னைக்கு கலைஞர் அண்ணா ஃபேமிலியை கர்த்தர் ஒரு சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரம் இல்ல, அது எனக்குமே ஒரு சாட்சி தான். ஹல்லேலூயா. முடியாததை கர்த்தர் முடிய செய்வார். எழும்ப முடியாததை ஏற்ற வேளையில எழும்ப செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய நாமம் சாதாரணமானதில்ல. அவருடைய நாமம் என்ன நாமம் தெரியுமா? அவருடைய நாமம் என்ன? சொல்லுங்களேன். ஐயா அழகா சொன்னாங்க. அவருடைய நாமம் என்ன? அதிசயம். அதிசயமானவர். அதிசயத்தை மாத்திரமே விளங்க செய்வார். எப்படி? அதிசயம் என்று நாமம் கொண்டவர். உங்களை பார்த்து சொல்றாரு, என் அப்பா அதிசயம்னா நீங்களும் நானும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரமிக்கத்தக்க, சொல்லுங்களேன், ஆமா பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கமா. உன் தகப்பனுடைய நாம அதிசயனா, அவன் உன்னோட பேரும் அதிசயம் தான்மா.
ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் சொல்லாரு, உன் வாழ்க்கையில நிச்சயமான அதிசயத்தை செய்வேன். காணாத காரியத்தை காண செய்கிற தேவன் நம் மத்தியில பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அறிகுறியே இல்லாத நேரத்துல கர்த்தர் கிரியையை நடப்பிப்பார். மழை வருதுன்னா இருட்டிரும், வானம் எல்லாம் மூடிரும், பயங்கரமாய் காத்தடிக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவோம்? மழை வரப்போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில சொல்றாரு, உன் வாழ்க்கையில இதை கட்ட முடியுமானே தெரியாது, உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியுமானே தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, உங்க விசுவாசம் இயேசு மேல இருக்கும் பொழுது அறிகுறியே இல்லாத நேரத்துல கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை கட்டுவதற்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுது நம்மளோட வாழ்க்கையில செயல்படுகிறார் தெரியுமா? நம்மளுடைய இயலாமையில செயல்படுகிற தேவன். என்னால முடியவே இல்லை சொல்லிட்டு உடஞ்சி போய் உட்கார்றீங்களே, அப்ப ஆண்டவர் சொல்லார், உன்னால முடியாதுமா, ஆனா உனக்குள்ள இருக்கிற தேவனால சகலத்தையும் செய்ய முடியும். அப்படின்னா முடியாததை முடிய செய்கிற தேவன் நம் மத்தியில பெரியவரா இருக்கிறார். இந்த காரியம் எப்படி ஆகும்? ஆமா, அந்த சர்வ வல்லவர் செய்வார். எப்படி? தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர் உங்க கண்ணீரை மகிமையாய் மாற்றுவார். அவரால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடும். ஹல்லேலூயா. இன்றைக்கான வார்த்தை கர்த்தர் நம்ம மத்தியில கொண்டு வந்தது. எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? வாங்கி படிச்சிங்களா? பயந்துடாதீங்க, என்ன தப்பா ஏதாவது போட்டிங்களா? ஒன்றும் போடல. எல்லாருக்குமே கொடுத்தாங்களா? போட்டிருந்தாங்களா? சரி, அதுக்கு மேல ஒரு வசனம் ஒன்று போட்டாங்கல்ல, அது எத்தனை பேர் படிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். மறந்துட்டோம்ல. இன்னைக்கு காலையில சாப்பிட்டதே நமக்கு மறந்துடும். பத்திரிக்கை கொடுத்தா டேட் மட்டும் வாங்கி வச்சு என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். ஆனா மேல இருக்கிறதுல எப்படி படிச்சு ஞாபகம் வச்சு? கரெக்டான சிஸ்டர்? எஸ். யாருக்கா ஞாபகம் இருக்கா? இல்ல. ஏசாயாவின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னத்தை கட்டுவாங்களா? சத்தமா சொல்லுங்களேன். வீடுகளை கட்டி அவைகளில் என்ன பண்ணுவாராம்? குடியிருப்பார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கலைஞர் அண்ணா வீட்டு ஃபேமிலிக்கு வீடை கட்டுவதற்கு பலன் கொடுத்தார், குடியிருப்பதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடை கட்டுவதற்கு என்ன கொடுத்தார்? பலத்தை கொடுத்தார். உள்ளே குடியிருப்பதற்கு என்னத்தை கொடுக்க போகிறார்? கிருபையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அநேகர் வீடு கட்டியிருப்பாங்க, பெரிய பெரிய பங்களாவா கட்டியிருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்க முடியாது? குடியிருக்கவே முடியாது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப பெரிய வீடா கட்டணும், ஆனா ஏனே தெரியல எங்களால அதுக்குள்ள என்ன பண்ண முடியல? குடியிருக்கவே முடியல, அதுக்குள்ள போவே முடியல. ஏதோ ஒரு சஞ்சலம் எங்களுக்குள்ள இருக்கு என்று சொல்வாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வீட்டை கலைஞர் அண்ணால கர்த்தருடைய சித்தத்தின்படி தேவன் கட்டி கொடுத்தபடினார். தேவன் கட்ட பலன் கொடுத்திருக்கிறார், அதில் குடியிருக்கவும் கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் கட்டினத மனுஷன் என்ன பண்ண முடியாது? தடுக்கவே முடியாது. தேவன் ஒருவருடைய வாசலை திறக்கணும்னு நினைச்சாருன்னா நோ மேன் கேன் ஷட். அதை ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது? மூடவே முடியாது. ஏனால் திறந்தவர் யாரு? கர்த்தர் தேவன். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பயங்கரமானவராய் நம் மத்தியில பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிதான் யாரா வாசிக்கிறீங்களா? எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3-4வது வசனம் வாசிக்க முடியுமா? நானே வாசிக்கட்டுமா? எடுத்துட்டீங்களா? வீடை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனா இருக்கிறான். வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வீட்டை காட்டிலும் இந்த வீட்டை உண்டு பண்ண கிருபை கொடுத்ததான கலைஞரனா எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? கனத்துக்குரியவரா இருக்கிறாரா? இந்த வீடு கனத்துக்குரியதல்ல, இந்த வீட்டை காட்டிலும் யாரு கனத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க? கலைஞரனா எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? கனத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா வீடுமே ஒரு மனுஷனால உண்டாக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாரால உண்டாக்கப்படுகிறது? எல்லாரும் சொல்லுங்களேன். மனுஷனால உண்டாக்கப்படுகிறது. ஆனா
எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர் யாரு? நாம் கர்த்தராகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறது யாரு? கர்த்தர். மனுஷ வீடை கட்டலாம், ஆனா அதுக்கான வாசலை திறக்கிறவர் யாரு? நாம் தேவனாகிய கர்த்தர். இது எப்படி நடந்துச்சு? அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள் எல்லாமே சூழ்ந்துருச்சு. ஒரு நாளும் அவர் கண்ணீரோடு காத்திருந்திருப்பாருன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா உலக பழமொழி இப்படியா சொல்லுதுல, ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு, ஒரு வீட்டை கட்டிப்பாருன்ட்டு. இன்னைக்கு கர்த்தர் கலைஞர் அண்ணாக்கு வீட்டை கட்டி பார்ப்பதற்கு ஒரு கிருபை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் முடியவே முடியாது என்று சொல்லியிருந்தாங்க. அந்த காரியத்தை தேவன் என்ன பண்ணாரு? முடிய பண்ணிட்டார். நிறைய போராட்டங்கள், பாடுகள், தேவைகள், பொருளாதாரத்தின் தேவைகள் அநேகம் இருந்துச்சு. ஆனா இத மத்தியில் அவர் என்ன பண்ணிருப்பாரு? கண்ணீரோடு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா நான் அப்போதுதான் யோசிச்சேன், காரியம் தாமதமாச்சு. இந்த வீடு கட்டுறதுக்கு என்னாச்சு? காரியம் தாமதமாச்சு. ஆனா தேவன் தடையாக விடவே இல்லை. இன்னைக்கு நம்மோட வாழ்க்கையில தேவன் சொல்றாரு, சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா சொல்லி திகைத்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், காரியம் தாமதமாகும் ஆனா தடையாகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா கிருபை கொடுக்கிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவராக இருக்கிறார். இது எப்படி நடக்கும்? என்கிட்ட சாத்தியமே இல்லையே, நடக்க கூட சாத்தியம் ஒண்ணுமே கிடையாது. என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சம்பவத்தை அவங்களோடு கூட சொல்றேன், என்னோடு கூட இணைச்சுக்கோங்க. கர்த்தர் திடீர்னு இங்க வந்தோட சப்ஜெக்ட் எல்லாத்தையும் மாத்திட்டார். ஆமென். ஹல்லேலூயா. செவிகளை திறந்து என்னோடு கூட இடைப்படுவீங்களா? ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. என்ன காரியம் என்றால் வாசிக்க வேண்டாம். இது எந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு என்றால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. என்ன? 3 ராஜாக்கள் போறாங்க. 3 ராஜாக்கள். எத்தனை ராஜாக்கள்? எல்லாரும் சொல்லுங்களேன். 3 ராஜாக்கள். இந்த யார் யார் எந்தெந்த ராஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா. எத்தனை ராஜாக்கள்? ராஜாவோட எந்தெந்த ராஜா சொல்லுங்க. ரொம்ப அழகா சொல்றீங்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 ராஜாக்களும் மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்றதுக்கு போறாங்க. யாருக்கு விரோதமாக? மோவாபியருக்கு விரோதமாக சண்டை போடுறதுக்கு போறாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் கூட போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 ராஜாக்கள் கூட தன்னுடைய ராணுவங்கள் வந்தது, அவங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் வந்தது. எல்லாரையும் கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? 7 நாட்கள் சுற்றி திரிஞ்சாங்க அவங்களை பிடிப்பதற்கு. அது ஒரு வனாந்தரமா இருந்துச்சு. வனாந்தரம்னா என்ன தெரியுமா? பாலைவனம். பாலைவனத்துல என்ன கிடைக்காது சொல்லுங்களேன்? தண்ணி கிடைக்க. எத்தனை பேர் பாலைவனத்துக்கு போறீங்க? சில நேரங்கள்ல மிலிட்டரிக்காரங்க தான் போவாங்களாம். அப்ப நாமளும் மிலிட்டரியா மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையே சில நேரங்களில் பாலைவனமா தான் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3 ராஜாக்கள் 7 நாட்கள் சுற்றி திரிறாங்க. வனாந்தரமா இருக்கு, அது ஒரு பாலைவனமா இருக்கு. அந்த இடத்துல கடந்து போகும்போது ராணுவங்களுக்கும் மிருகங்களுக்கும் ராஜாக்களுக்கும் என்ன இல்ல? குடிக்க தண்ணி இல்ல. ஆனா இவர்கள் யாரு? ராஜாக்கள். இவங்க சொன்னா ஒருத்தவங்க வருவாங்க, உட்காரு சொன்னா வேலைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? உட்காருவாங்க. 1000 வேலைக்காரர்கள் அவங்க இடத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வனாந்தரத்துல என்ன இல்ல? சத்தமா சொல்லுங்களேன். தண்ணி இல்ல. தாகத்தால அவங்களோட நாவு எல்லாமே வறண்டு போயிருக்கு. எதனால? தண்ணினால. உடனே சொல்றாங்க, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் என்கிறதான ராஜா சொல்றாரு, இந்த இடம் வனாந்தரமா இருக்கு, 7 நாள் சுத்திட்டோம், இப்படியே போச்சுன்னா நம்மளும் செத்து போயிருவோம், ராணுவங்களும் செத்து போயிரும், மிருக ஜீவன்களும் செத்து போயிரும். இந்த வனாந்தரத்துல தண்ணி கிடைக்கல. ஆனா தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசி யாரா இருக்காங்களான்னு போய் தேடி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வனாந்தரத்துல என்ன இல்ல? தண்ணி இல்ல. ஆனா எதை தேடி போறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம், பாலைவனமா இருக்கலாம், நடக்குமா என்ற காரியம் சாத்தியம் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ இருக்கிற வனாந்தரத்துல தண்ணிய பார்க்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன் கண்ணீரை பார்த்தது நிமித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் கண்ணறைய தண்ணிய வச்சிருக்கல. கர்த்தர் அதை பார்த்து வனாந்தரத்துல உனக்கு தண்ணி இல்லைனால பரவாயில்லமா, என் வார்த்தையை அனுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இடத்துல தீர்க்கதரிசியை தேடி போறாங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் கிட்ட போறாரு. எலிசா என்கிறதான தேவ மனுஷன், எலியாவின் கைக்கு தண்ணி வார்த்ததான தேவ மனுஷன் அந்த இடத்துல இருக்கிறாரு. இவங்க தண்ணிய தேடி போறாங்க. பாலைவனமா இருக்கு, தண்ணியே இல்ல. ஆனா அந்த எலிசா என்கிறதான தேவ மனுஷன் சொல்றாரு, நீ எதை தேடி வந்தியோ அது உனக்கு கிடைக்கும்ங்கிறாரு. ஆனா அது எப்படி இருக்கு? பாலைவனமா இருக்கு, நம்ப கூடியதான சிச்சுவேஷன் எதுவுமே இல்ல, நம்பவே முடியாத ஒரு காரியம் அந்த இடத்துல இருக்கு. ஆனா தேவ மனுஷன் என்ன சொல்றாரு, நீ தேடி வந்தது உனக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். அந்த மோவாபியரை நீ நிச்சயமா என்ன பண்ணுவ? மேற்கொள்வே என்று சொல்லிட்டு அந்த எலிசா என்கிறதான தேவ மனுஷன் சொன்னார். என்ன சொன்னாரு தெரியுமா? அவங்க கிட்ட எல்லாரும் என் வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க என்று சொல்லிட்டு சொன்னாரு. ராஜாக்களே, நீங்க காற்றையோ காண மாட்டீங்க, மலையோ காண மாட்டீங்க, எதையுமே பார்க்க மாட்டீங்க, ஆனா நீங்க தேடி வந்த தண்ணிய மட்டும் பாப்பீங்க என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, அறிகுறியே இல்லாம அற்புதம் செய்கிறவர் நம்ம மத்தியில பெரியவரா இருக்கிறார். காத்து வந்தாதான், மழை வந்தாதான் இந்த பக்கெட் நிரம்ப சொல்லி நீங்களும் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ல, எதுவுமே வேண்டாம், எல்லாமே என் ஆவியினாலே நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியம் எப்படி ஆகும்? இந்த காரியம் எப்படி ஆகும்? என்னுடைய பலத்தினால் ஆகாது. நான் எவ்வளவு போய் முட்டி மோதினாலும் முடியாது. நம்ம பலவீனமான பாத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். அவருடைய ஆவி சொன்னதை செய்கிறதா இருக்கிறது. சொன்னதை வார்த்தையை வெறுமையா விடுகிற வார்த்தை அல்ல, சொன்னதை நிச்சயமா என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். இயேசுங்கிறவர் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். இயேசுங்கிறவர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் எப்படி இருக்கிறோம்? பாக்கியவான்களா இருக்கிறோம். வீட்டை கட்டியாச்சு, காணாததை கர்த்தர் காண செஞ்சுட்டாரு. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளிட்டோம். வீட்டுக்குள்ள எல்லாம் எண்ணத்தை வைப்போம். நம்ம வீடு கட்டிட்டோம்னா சொல்லுங்களேன், பொருள்கள் என்ன மாதிரியான பொருள் ஐயா வைப்பீங்க? சில்வர் பாத்திரம், அலுமினியமா? என்னய்யா 2025 இருக்கோம், 25ல இன்னும் சில்வர் அலுமினியம். வேற புதுசா மாறிடலாமா? வேற என்னய்யா வைப்போம்? என்னமா அம்மாமார்கள் சொல்லுங்க, என்னென்ன வைப்பீங்க? புது வீடு கட்டியாச்சு. பாருங்க, இங்க பாருங்க, ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க பாருங்க கையில. மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி எங்க அம்மாமார்கள் எப்பவுமே கையில ஒண்ணு வச்சிருப்பாங்க. சொல்லுங்கம்மா, கரெக்டா சொல்றீங்க. ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சிடலாம், வேற வாஷிங் மிஷின். ஆனா வீடு வேற ஒருத்தவங்க பார்த்து சொல்லணும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னென்ன வைக்கணும் சிஸ்டர் சொல்லுங்க, நீங்க என்ன வைக்க போறீங்க? உள்ள ஃப்ரிட்ஜ் வைக்க போறாங்க, அடுத்தது பாத்திரங்கள்லாம் வைக்க போறாங்க, அப்புறம் அவ்வளவுதான் கேஸ் வைக்க போறாங்க, அரிசி பருப்பு இததான் வைக்க போறாங்களாம். இந்த பொருட்கள் எல்லாம் வீடு கட்ட என்ன பண்ணுவோம்? நம்ம வைப்போம். எல்லாருமே உற்சாகமாயிட்டு இருக்கீங்க, என்ன உள்ள வைக்கணும்னு கேட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வீடு கட்டினவங்க ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், சோஃபா எல்லாமே வாங்கி போட்டு வீட்டுக்குள்ள வரும்போது நல்லா டெக்கரேட் பண்ணி புது வீடு சொல்லி காமிப்போம்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள இதெல்லாம் வைக்கிறமா? நான் என்ன தெரியுமா உன் வீட்டுக்குள்ள வைக்க போறேன்? நான் என்ன தெரியுமா வைக்க போறேன்? உன்னுடைய வீட்டினுடைய அலங்கத்துக்குள்ள சமாதானத்தை வைக்க போறேன். உன் அரண்மனைக்குள்ள நான் சுகத்தை வைக்க போறேன். நீ பொருள் எல்லாம் வச்சுக்கோ, எந்தெந்த இடத்துல டேபிள் ஆணி அடிக்குமோ ஆணி அடிச்சு வச்சுக்கோ, நீ எதை வேணா இங்க வச்சுக்கோ. ஆனா உனக்குள்ள நீ சுகமாய் குடியிருக்க வேணும்னா கர்த்தர் சொல்லுகிறா, சமாதானத்தின் தேவன் உள்ள வரணும். சுகத்தை கர்த்தர் உள்ள வைக்கிறார். மூன்றாவது காரியம்,
தேவனுடைய ரகசிய செயலை கர்த்தர் உள்ள வைக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் கண்டிப்பா வேணும், உள்ள இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஆனா கர்த்தருடைய ஆவியாருடைய சமாதானத்தை அந்த வீட்டுக்குள்ள வைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற சமாதானத்தின் போல அல்ல, என்னுடைய சமாதானத்தை இந்த வீட்டுக்குள்ள வைக்கிற தேவனா இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே என்கிறதான தேவ மனுஷன் என் வீட்டுல எல்லா இடத்துலயும் எப்படிப்பட்டவரா இருந்தார்? உண்மை உள்ளவனா இருந்தாமா. நான் உனக்கு வீட்டை கொடுத்துட்டேன், உன்னை உள்ள குறியெடுக்கவங்க நான் கிருபை பாராட்டுவேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்து நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? உண்மையா என்னை நோக்கி கூப்பிடுகிறவனா இருக்கணும். உனக்கு கர்த்தர் செய்த நன்மையை நீ என்ன பண்ணும்? நினைச்சு நினைச்சு துதிக்கிறவங்களா இருக்கணும். அம்மா ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவ மனுஷனாகிய மோசே என்கிறதான மனுஷன் பணிவிடைக்காரனாய் கர்த்தருடைய வீட்டுல எல்லா இடத்துலயும் எப்படி இருந்தாங்க? உண்மை உள்ளவனாக இருந்தான். வேத வசனம் எப்படி தானே சொல்லுது? உண்மை உள்ள மனுஷன், சொல்லுங்களேன், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அப்படியானால் கர்த்தர் எனக்கு வீட்டை கட்டிட்டாரு, என்னோட வீட்டுக்குள்ள சமாதானத்தை வச்சுட்டாரு, சுகத்தை வச்சுட்டாரு. ரகசியமான செயல், யாருக்கோ தெரியாத காரியம். மற்ற குடும்பத்துல என்ன வேணா நடக்கும், ஆனா என் குடும்பத்துல கர்த்தருடைய ரகசியம் மட்டும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கும்படிக்கு தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். இப்படியா இருக்கும்போது இதெல்லாம் கொடுத்த தேவனுக்கு நான் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். தேவன் கல்லு மண்ணெல்லாம் வச்சு இதை கட்டி கொடுத்துட்டாரு. கட்டி நான் உள்ள போய் குடி இருக்க போறேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் எப்படி கட்ட போறேன் தெரியுமா? அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய சத்தத்தை நான் கேட்டு, அவர் மேல நான் அஸ்திபாரத்தை போட்டு, கண்மலையாகிய கிறிஸ்து மேல என் அஸ்திபாரம் நான் போடும் பொழுது எனக்கு பிரச்சனை வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், கண்ணீர் வரும். ஆனாலும் எனக்கு எதுவுமே ஆகாது. ஏன் தெரியுமா? என் அஸ்திபாரம் கிறிஸ்து மேல நான் போட்டிருக்கேன். எனக்கு எதுவுமே ஆகாது, எனக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா கிறிஸ்து என் வீட்டின் தலைவராய் எங்களுக்குள்ளே உலாவுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எப்படி என்று தெரியுமா? இவர்கள் செஞ்ச ஜபத்தை தேவன் மறவாமல் நினைத்தார். What is the first point? மறவாம என்ன பண்ணாரு? நினைச்சிட்டாரு. எனக்கு ஒரு வீட்டை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஜாப் இல்லதான், எனக்கு செய்யறதுக்கு பலன் இல்லதான், ஆனா அவங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லி நினைத்திருப்பா. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவர்களை மறவாம நினைச்சிட்டாரு. ஏற்ற நேரத்துல வாசலை திறந்துட்டாரு. மூன்றாவது காரியம், ஆசீர்வாதத்தை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைக்கிற தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ளவர் தான். கலைஞர் அண்ணாவே அவங்க குடும்பத்தையும் தேவன் மறவாமல் நினைத்தருளி அவர்களுக்கு ஒரு வீட்டை திறந்து கொடுப்பாரே ஆனால், வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பாரே ஆனால், ஆசீர்வாதங்களை உள்ளே கொண்டு வர செய்வாரே ஆனால், நமக்கும் செய்வது அதிக நிச்சயம் அல்லவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைத்தாங்க, கம்பீரத்தோடு அறுத்து கொண்டாங்க. இதோ தாவீது ராஜா சொன்னார்ல, ஆண்டவரே உங்களுடைய வீட்டில எங்குமே நான் உத்தமமா இருப்பேன் ஆண்டவரே. நீங்க எனக்கு கொடுத்த இடத்துல நான் எப்படி இருப்பேன்? சாட்சியா இருப்பேன், உத்தமமா இருப்பேன், உண்மையா இருப்பேன். சூழ்நிலைய பார்க்க மாட்டேன், சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவரை நான் பார்ப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு உங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் வேணும்? எத்தனை பேருக்கு உங்க குடும்பம் கட்டப்படணும்? அதுக்கு முன்பதாக சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வீடல்ல ஆண்டவரே, முதலாவது என்னை கட்டி எழுப்புங்க. தேசத்துல எழுப்புதல் இல்ல ஆண்டவரே, முதலாவது எழுப்புதல் எனக்குள்ள வரட்டும். எனக்குள்ள எழுப்புதல் வந்தாதான் நான் தேசத்துல போய் எழும்பி நிற்க முடியும். ஹல்லேலூயா. என்னை எழுப்புங்க ஆண்டவரே, என்னை முதலாவது கட்டுங்க. நான் உங்களுடைய கூடாரமா இருக்கிறேன். என் மேல நீங்க கட்டும் பொழுது நான் அநேகரை கட்டி எழுப்புகிற பாத்திரமாய் உருவாக்கப்படுவேன்.
ஹல்லேலூயா. அவர் உங்களை கட்டும் பொழுது நீங்க கேட்கப்படாத காரியங்களை ஆண்டவர் கட்டி கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். போன காரியம் எல்லாமே போட்டோம். எதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில எழுதுங்களோ எல்லாமே போட்டோம். போனதை குறிச்சு கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொன்னார்ல, அறிகுறியே இல்லாம உன் வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன்? அற்புதத்தை செய்ய போறேன். தண்ணி திராட்சை ரசமாய் மாறுமா? முடியாது. நம்ம கிட்ட தண்ணி கொடுத்தா மாறுமா? முடியாது. ஆனா நீங்களே நானும் ஆராதிக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ள சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிற கண்ணீரை நான் மாற்றுவோமா? தண்ணீரை மாற்றுவேனா? உன் கண்ணீரையும் நிச்சயமாய் நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய எல்லைக்குள்ளாய் வந்திருக்கிற உங்களை தேவன் மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தி பலப்படுத்தி தன்னுடைய ரத்தத்துக்குள்ளாக மறைத்துக் கொள்வாராக. கர்த்தர் இந்த வீட்டை கட்டும்படிக்கு அண்ணனுக்கோ அவங்களோட குடும்பத்துக்கோ தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துற இந்த வீட்டுக்குள்ளாக அவர்கள் வாசம் செய்யும்போது தேவன் இந்த வீட்டை எனக்கு கொடுத்தார். அவர் எனக்கு நன்மை செய்தார். வீட்டுக்குள்ள பிரேயர் ஹால் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ப்ரே பண்றதுக்கு அறை ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எப்பொழுது யார் வீடு கட்டினாலும் என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், கர்த்தருக்காக என்ற ஒரு அறையை கட்டுங்கள். ஹல்லேலூயா. என் தேவனை ஆராதிக்க ஒரு இடத்தை நான் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? நான் சொல்ற காரியத்தை மட்டும் கேட்டுக்கோங்க, வாசிக்க வேண்டாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சுனேமியால் என்கிறதான ஒரு ஸ்திரீ, சுனேமியால் என்கிற ஒரு ஊருக்கு எலிசா என்கிறதான தேவ மனுஷன் போனார். அவர் ஒரு பரிசுத்தவானா இருந்தார். அந்த அம்மா வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு கனம் பொருந்தியதான ஒரு ஸ்திரீ. வருகிற ஊழியக்காரரை தன்னிடத்துல ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து போகும்போதுல என்ன கொடுத்தாங்க? சாப்பாடு கொடுப்பாங்களாம். அந்த ஐயாக்கு என்ன கொடுத்தாங்க? சாப்பாடும் தங்குறதுக்கு கொஞ்ச நேரம் இடத்தையும் கொடுத்தாங்களாம். உடனே இந்த அம்மா சொன்னாங்க, தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றாங்க, இந்த பரிசுத்தவான் நம்ம கிட்ட அடிக்கடிக்கு வந்துட்டு போறாரு. இந்த இடத்துக்கு வரும் போதெல்லாம் என்ன பண்றாரு? நம்ம கிட்ட வந்துட்டு போறாரு. இவருக்கென்று நம்ம வீட்டுக்கு மேல ஒரு சிறிய அறை வீட்டை கட்டினால் என்ன? என்ன கட்டுறாங்க அந்த அம்மா பரிசுத்தவானுக்கு? ஒரு அறை வீட்டை கட்டி, ஒரு சின்ன ரூமை கட்டி, அதுல ஒரு மெத்த போட்டு, ஒரு விளக்க வச்சு, ஒரு டேபிளை வச்சு கொடுத்தா அவர் அடிக்கடிக்கு நம்மகிட்ட வராரு. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சின்ன அறை வீட்டை கட்டலாம் என்று சொல்லி கட்டி கொடுத்தாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, கட்டி கொடுக்கணும் என்று சொல்லி அந்த அம்மாவோட இருதயத்துல அந்த எண்ணம் பிறந்த உடனே அந்த அம்மாவுக்கு பிள்ளை அல்ல, கர்த்தர் அந்த பரிசுத்தவானை கொண்டு அந்த அம்மாவோட குடும்பத்தை தேவன் கட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு நம்ம வீட்டுல ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கி இது தேவனுக்கு என்று சொல்லி நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் இன்னும் நம் வீட்டை அதிகமாய் கட்டி முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நாட்கள் உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் பின்தொடர்ந்திருக்கலாம், பாடுகள் பின்தொடர்ந்திருக்கலாம், வியாதிகள் பின்தொடர்ந்திருக்கலாம், மற்ற காரியங்கள் பின்தொடர்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மேல வைக்கிறதான விசுவாசத்தின் நிமித்தம் அறிகுறியே இல்லாம செயல்படுவேன் என்று சொன்ன தேவன் உங்கள் மேல அக்கறை உள்ளவரா இருக்கிறார். அக்கறை சேர்ப்பதற்கும் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்பமான உங்களை கொண்டுதான் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில பெரியவரா இருக்கிறார். அவரிடத்துல தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தவும் உங்களை பலப்படுத்தவும் அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.